ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நந்தி கலம்பகம். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னமா சிஃப். இந்த பாட்டுடைய தலைவன் மூன்றாம் நந்திவர்மன். பாட்டுடை தலைவன் வீர சிறப்பு. திருவின் செம்மையும் நிலமகள் உரிமையும் பொதுவின்றி ஆண்ட பொலம்பூன் பல்லவா தோல் துணை ஆக மாவேல் ஆற்று மேவலர் கடந்த அந்நாள் நந்தினின் திருவரு நெடுங்கண் சிவக்குமாகின் செருணர் சேரும் பதிசிவக்குமே நிறங்கினர் புருவம் துடிக்கின் நின்கழல் இறைஞ்சா மன்னர் கிடந்துடிக்குமே மையில் வாளுரை கழிக்குமாகின் அடங்கார் பெண்டிர் பூன்மலை முத்த புன்கழிக்குமே கடுவாய் பொல்வலை அதிர நின்னோடு மருவா மன்னர் மனம் துடிக்குமே மாமதை யானை பண்ணின் உதிர மன்னுனின் எதிர்மலை தோர்க்கே. இந்த பாட்டுடைய விளக்கம் மூன்றாம் நந்திவர்மனோட சிறப்புகளை இதில் பார்க்கலாம். இந்த பாட்டில் விளக்கம்: வீரக்கழலையுடைய பல்லவ மன்னனே, வீரமான பல்லவ மன்னனே, நீ திருமகளின் செல்வத்தையும் நிலமகளாகிய பூமி முழுமையையும் உரிமையாக்கி கொண்டாய். கடவுளோட செல்வத்தையும் நிலமகளாகிய பூமி, இந்த பூமி முழுசையுமே உனக்கு உரிமையாக்கிக்கிட்ட. நின் தோளாற்றலால் வெள்ளாற்றங்கரை வரையில் வெற்றி பெற சிறப்புடையவன். உன்னுடைய பலத்தால் வெள்ளாற்றங்கரை, அது ஒரு ஊர், அது வரைக்கும் வெற்றி பெற்றவன் நீ. உன்னுடைய சிறப்பு பொருந்திய கண்கள் சிவந்தால் நின் பகைவர்களுடைய நாடு சிவந்து எரியும். உன்னுடைய சிறப்பான கண்கள் சிவந்தாலே உன்னுடைய பகைவருடைய நாடு சிவக்கும், அதாவது பத்திக்கிட்டு எரியும். சிறப்பு ஆண்மையும் மிக்க நின் புருவம் துடிக்கத் தொடங்கினால் நின் கடல்களை பணியாத மன்னர்களுக்கு இடம் துடிக்கும். ஆணுக்கு இடக்கண் துடித்தல் ஆபத்து. உன்னுடைய சிறப்பான புருவம் துடித்தால் உன்னை வணங்காத பணியாத மன்னர்கள், எதிரிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட இடது கண் துடிக்கும். அப்படி துடிச்சதுன்னா அது ஆபத்து அவங்களுக்குன்னு அர்த்தம். மையுண்ட கண்களை உடைய நின் எதிரியின் மனைவி மனம் துடிக்கும். எதிரி வீழ்த்தப்படுவான். உன்னுடைய எதிரியோட மனைவியோட மனம் துடிக்கும். ஏன்னா அவனோட ஹஸ்பண்ட் வீழ்த்தப்படுவாங்க, அவங்க தோத்துடுவாங்க, அதனால துடிக்கும் அப்படின்றாங்க. நின் மதங்கொண்ட யானையை போருக்கு தயார் செய்யும் போதே எதிரிகளின் குருதியானது பெருக்கெடுத்தோடும். உன்னுடைய மதம் கொண்ட யானையை நீ போருக்கு தயார் செய்யும் போதே எதிரிகளோட ரத்தம் வெள்ளப்பெருக்கா ஓடும் அப்படின்றாங்க. இது எல்லாமே இந்த பல்லவ மன்னனோட சிறப்புகள். அடுத்து பார்க்க போகிற தலைப்பு, அந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கள லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தலைவி கார்பருவங் கண்டு வருந்துதல். சிவனை முழுதும் மறவாத சிந்தையான் செய்யமுன் உறவு தவிராத நந்தியூர் குவளை மலரின் மதுவாரும் வண்டுகால் குமிழி சூழியில் விளையாடு தும்பியே அவனி மழை பெய் குளிர்காலம் வந்ததே அவரும் அவதி சொனநாளும் வந்ததே கவலை பெரிது புழிகார் வந்திலார் கணவர் உறவு கதையாய் முடிந்ததே. இதனுடைய விளக்கம்: சிவனை முழுவதும் மறவாத சிந்தையாளனின் உறவு நீங்காத நந்தியின் ஊரில் குவளை மலரில் உள்ள தேனை அருந்தும் வண்டுகளே. சிவனை வணங்கிக்கிட்டு இருக்கிற அவரோட சிந்தையாளரான நந்தி, அவரோட ஊரில் குவளை மலர்கள், அந்த மலர்களில் தேன் அருந்துக்கிட்டு இருக்கிற வண்டுகளே அப்படின்னு கூப்பிட்றாங்க. உலகம் முழுதும் மழை பொழியும் கார்காலம் வந்தது. இந்த உலகம் முழுசும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார்கால தொடக்கத்தில் வருவேன் என்று சொல்லி சென்ற தலைவன் வரவில்லை. மழைக்கால தொடக்கத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன தலைவன் இன்னும் வரலை. கவலை பெரிதாக உள்ளது. அதனால் கவலை அதிகமாக இருக்குது எனக்குள்ள. கணவன் என்ற உறவும் பழிப்புக்கு இடமாக கதையாய் முடிந்தது. கணவன் என்ற உறவும் இப்படி அவங்களோட பிரிந்திருந்தே இந்த அவங்களோட உறவு முடிகிறது அப்படின்றாங்க. அடுத்த பாடல் காலம் பற்றியது. அன்னையரும் தோழியரும் அடர்ந்து பெருங்காலம் ஆணி போய் ஆடிவரை ஆவணியின் காலம் புன்னகைகளும் பிச்சிகளும் தங்களின் மகிழ்ந்து பொற்பவள வாய்த்திறந்து பூச்சொரியும் காலம் செந்நெல் வயர்குருகின் சூழ் கச்சிவள நாடன் தியாகியனும் நந்திடத் தோல் சேர காலம் என்னையவ அறமறந்து போனாரே தோழி இளந்தலை கண்டே நிலவு பிளந்தெறியும் காலம். விளக்கம்: தோழியே கேட்போமாக. தலைவனை பிரிந்து நான் பிரிவு துன்பத்தால் உழல்கையில் அதை பொருட்படுத்தாமல் நற்றாய் செவிலித்தாய் தோழியர்கள் எனக்கு துன்பத்தையே மிகுவிக்கின்றனர். அந்த தலைவி தலைவனை பிரிந்து ரொம்ப துன்பத்தில் இருக்கும்போது அதை பொருட்படுத்தாமல் அந்த நற்றாய் செவிலித்தாய் தோழியர்கள், அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க இன்னும் அப்படின்றாங்க. ஆணி ஆடி ஆகிய முதுவேநீர் காலம் முடிந்து ஆவணி மாதமும் பிறந்தது.
ஆனி ஆடி இந்த 2 மாதமும் முடிஞ்சு ஆவணி காலமும் பிறந்துச்சு. கார்காலமும் மலர்ந்தது. மழைக்காலமும் வந்துச்சு அப்படின்றாங்க. புன்னகை மலர்களும் பிச்சி பூக்களும் மலர்ந்தது, மனம் வீசுகின்றன. இந்த புன்னகை பூக்களும் பிச்சி பூக்கள் மலர்ந்து நல்ல மனம் வீசுதான், வாசனை நிறைய வருதான். நந்திவர்மனின் தோலை தழுவ வேண்டிய காலமும் வந்தது. நந்திவர்மனோட தோலை தழுவுற காலமும் வந்துச்சு. அதாவது அவங்க வந்துட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கிற காலமும் வந்துடுச்சு. கச்சிவளநாடன் நந்தியும் அன்னையும் அறமறந்து போயினர். நந்தி சாமியும் அன்னை சாமியும் அவங்க இவங்களை பற்றி இவங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை மறந்துட்டாங்க அப்படின்றாங்க. நிலவும் கூட இரக்கமின்றி என்னை சுட்டெரிக்கிறது. நிலா கூட இரக்கம் இல்லாமல் சுட்டெரிக்குதான். நிலாவை பார்த்தா அவங்களோட தலைவனோட ஞாபகம் வருது அப்படின்றதான் இதோட பொருள். அடுத்த பாடல் மேக விடு தூது. ஓடுகின்ற மேகங்கால் ஓடாத தேரில் வெறும் கூடு வருகுதென்று கூறுங்கள், நாடியே நந்திச்சீ ராமனுடைய நல்நகரில் நல்நுதலை சந்திச்சீர் ஆமாகில் தான். இதனுடைய விளக்கம்: ஓடும் மேகங்களே, நீங்கள் செல்லுகின்ற ஊரில் எம் தலைவியை காணும்போது கூறுங்கள், என் உள்ளம் தலைவியிடமே உள்ளது. இந்த மேகங்கள் மேலேருந்து நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது தலைவன் அதை பார்த்து, ஓடும் மேகங்களே, நீங்கள் போகிற ஊரில் என்னோட தலைவி இருப்பா, அவளை பார்த்து சொல்லுங்கள், என்னோட உள்ளம் எல்லாம் அவகிட்ட தான் இருக்குது அப்படின்னு. தேரில் வெறும் கூடு மட்டுமே வருகிறது. தேரில் அந்த தலைவன் வந்துக்கிட்டு இருக்கிற தேரில் வெறும் அவனோட உடம்பு மட்டும்தான் வருது, அவனோட உள்ளம் எல்லாம் தலைவி கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்றாங்க. தேரை விட மேகம் விரைந்து செல்வதால் மேகத்தை தலைவன் தூது விடுகின்றான். அந்த தேரை விட மேகம் ஸ்பீடாக நகர்ந்து போகிறதுனால அதுக்கிட்ட தூது விடுறார் தலைவன். அடுத்த தலைப்பு கையறு நிலை. வானுறு மதியை அடைந்ததுள் வதனம், மறிகடல் புகுந்துதொல் கீர்த்தி, கானுறு புலியை அடைந்ததுன் வீரம், கற்பகம் அடைந்ததுன் கரங்கள், தேனுறு மலரால் அரியிடம் புகுந்தால், செந்தழல் அடைந்ததுன் தேகம், நானும் என்கலியும் எவ்விடம் புகுவேம், நந்தியே நந்தயாபரணே. இதனுடைய விளக்கம்: நந்திவர்மனை காண வருகின்ற புலவன் பரிசில் பெற்று தன் வறுமையாகவும் விலக என்றெண்ணிய புலவனுக்கு அம்மன்னன் இறந்தான் என கேள்வியுற்று வருந்துதலே இப்பாடலின் சிறப்பு. இந்த பாடலோட சிறப்பு என்னன்னா, நந்திவர்மனை பார்த்து அவர் புகழ்ந்து பாடி நிறைய பரிசுகள்லாம் பெற்று தன்னுடைய வறுமையை போக்கலாம் அப்படின்ட்டு வந்த புலவனுக்கு அந்த மன்னன் இறந்தான் அப்படின்ற செய்தியை கேட்டு அவர் எப்படி வருத்தப்படுறாருன்றது தான் இதோட சிறப்பு. எனினும் இப்பாடல் வழியே நந்திவர்மனின் கொடைத்திறம் போற்றப்படுகிறது. இந்த பாடல் மூலயமா நந்திவர்மனோட கொடுக்குற தன்மை, கொடைத்திறம் அது போற்றப்படுகிறது. உன் முகமோ வானில் உள்ள நிலவை சென்றடைந்தது. நந்திவர்மனோட முகம் வானத்தில் இருக்கிற நிலவை போயிடுச்சு அப்படின்றாங்க. உன் மிகுதியான புகழ் கடலுக்குள் ஒளிந்தது. உன்னுடைய புகழ் எல்லாமே கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சு. உன் வீரம் காட்டில் உள்ள புலியை சென்றடைந்தது. உன்னுடைய வீரம் எல்லாமே காட்டில் இருக்க புலிகிட்ட போயிடுச்சு, அதுக்கு தான் அது வீரமாக இருக்குது அப்படின்றாங்க. உன் வள்ளல் தன்மையுடைய கரங்கள் கற்பக மரத்தை சென்றடைந்தது. உன்னுடைய கொடுக்கிற தன்மையுடைய கைகள் கற்பக மரத்துக்கிட்ட போயிடுச்சு. உன் செல்வம் திருமகளை சென்றடைந்தது. உன்னோட செல்வம் எல்லாம் கடவுள்கிட்டயே போயிடுச்சு. உன் உடலோ தீக்கு இரையானது. உன்னோட உடல் தீக்கு இரையாயிடுச்சு, அதாவது இறந்த பிறகு எரிச்சிருவாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. இந்நிலையில் யானும் என் வறுமையும் எங்கே சென்றடைவது, நந்தியே நம் தயாபரணே. இந்த நிலையில் நானும் என்னோடய வறுமையும் எங்கே போகிறது, நீ இல்லாமல் இப்போ நாங்கள் கஷ்டம் தான் பட போகிறோம் அப்படின்னு இந்த பாடலில் புகழ்ந்து இந்த ஆசிரியர் பாடியிருக்கிறாரு. இந்த நூலை எழுதின ஆசிரியர் பேர் இன்றைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை.